பிஹெச்கே படம் உங்கள் வீட்டு கதை, இது உங்கள் கதை. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வெற்றி தோல்வியை பார்த்துருந்தாலும் இது உங்களோட கதை. அதுதான் நாங்கள் சொல்ல முயற்சி செஞ்சுருக்கோம். எனக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். மேம் சொன்ன மாதிரி ஒரு குடும்பமாக ஒரு படம் எடுத்திருக்கோம். ஒரு குடும்பமாக சேர்ந்து அந்த படத்தை பார்க்கறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து சரத்குமார் சார் அண்ட் தேவயானி மேம்க்கு நாங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி வந்து இந்த சூரியவம்சம் ஜோடி இல்லாமல் நடந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா. அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க சைத்ரா, மீதா, அவங்க எல்லாருமே அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஒரு மிக அற்புதமான இசைக்கலைஞர் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களோட பையன். அவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெல்கம் ஜனங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ ப்ரௌட் ஆஃப் மூவி. முக்கியமாக இந்த படத்தை உருவாக்கின டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, கேமராமேன் தினேஷ் விஷ்ணு, எடிட்டர் கணேஷ், ஆர்ட் டைரக்டர் வினோத், எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். முக்கியமாக இந்த படத்துக்குன்னு ஒரு தாய் தந்தை இருக்காங்க. அந்த தாய் வந்து எழுத்தாளர் ஸ்ரீ கணேஷ், தந்தை வந்து தயாரிப்பாளர் அருண் விஸ்வா. அவங்க 2 பேருக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். 3 BHK எங்கள் கதை இல்லை, உங்கள் கதை. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி. Shanti Talkies, Arun Vishwa, தயாரித்து இயக்கிய வாசுதேவன் ஃபேமிலியை பார்க்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்ல படத்தை வந்து பல முறை நாங்கள் நடிச்சிருந்தாலும் டப்பிங் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் ரசிகர் பெருமக்களோட இதை பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இந்த படம் 8 பேர் ரீச் ஆகுதுன்னு பார்க்க சொல்லி இந்த என்டையர் டீம் மிஸ்ஸிங் மீட் ஆகிய டாக்டர் ஆனந்தி காணி பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சம்பவம் போல ஃபீல் பண்ணது எல்லாரும் பார்க்க முடியுது. எல்லாரும் வந்து ஐ ஹோப் யூ கேன் ரிலேட் டு திஸ் மூவி. இந்த மாதிரி உழைப்பு முக்கியம். அந்த உழைப்பை நாங்கள் எல்லாம் முடித்தோம். இங்கே வந்து யார் வந்து ஹீரோ, யார் ஹீரோயின், வாசுதேவன் இருக்காரு, இருக்காரு, அருண் விஷா இருக்காரு, கேமராமேன், என்டையர் டீம் இருக்கியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு உழைப்புக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு நான் சொல்லலாம். எந்த ஒரு வெற்றி பெறும் எனக்கு தெரியாது. அது நீங்க பார்த்து தான் வெற்றியை வாங்கி தர வேண்டும், பெற்று தர வேண்டும். எல்லாருக்கும் நன்றி, பிரஸுக்கு நன்றி. Keep supporting us, keep supporting cinema, and all the viewers go and watch the film, and till everybody watches. நோடி பாருங்க, எல்லாம் படம் பார்க்கணும். Thank you once again everybody. Next week we will start. Thank you. அதாவது நான் வந்து 35 வயசா இருந்தாலும் 80 வயசு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல படம் என்னால உருவாக்கி தர சூரியவம்சம்க்கு அப்புறம் இந்த பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் எப்படி இருந்தது பார்க்க? அவங்களெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. படமா எப்படி இருந்தது? என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? நாங்க எதுவும் மிஸ் பண்ணலாம், அவங்க தான் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? நேரா போய் வாங்க வேண்டிய விட விண்டோ சுற்றி வாங்கணும். அவ்வளவுதான். மொத்தமா ஒர்க் ஆச்சா இல்லையா? எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு? எமோஷன்ஸ் எல்லாம் சில இடத்துல நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு. கண்டென்ட்டை விட்டு வேற எங்கேயோ வெளில போயிட்டு திரும்பி யூ டர்ன் அடிச்சு அந்த மாதிரி 3 BHK பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா எல்லா விதமான ஆடியன்ஸ். ஏன்னா ஒரு சித்தார்த்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு மூத்த பையன் அப்படின்னும் போது வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சின்ன சின்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஃபேமிலி வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்தால் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு நார்மலாக மொட்டை மாடிக்கு போய் படிக்க முடியாது, அவங்க முன்னாடி நம்ம இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காமிச்சிருக்கேன். ஆனால் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆச்சா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸும் படம் வந்து பார்க்கலாம். நல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எமோஷன் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ ஒரு பெரிய லட்சியம்ன்ட்டு
நம்ம சித்தார்த் சார் வந்து புரிய வச்சிருக்காரு. மேலும் இதே மாதிரி படம் எடுத்து பண்ண என்னோட லைஃப்ல போய் இதெல்லாம் பார்க்க மாட்டதா ஒரு கேள்வி. மற்றபடி ஓகே. ஆனால் பர்ஃபார்மன்ஸாக எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஃபுல்லாவே சென்டிமெண்ட் 2.5 மணி நேரம் சென்டிமெண்ட்டே நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம டெய்லியும் மாசம் 30 நாள் நீங்க சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிடுவீங்களா? எல்லாம் கலந்து சாப்பிட ஆசைப்படாத மாதிரி தான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே குறை இல்லை. படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். எமோஷனலாக உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதா? நிறைய இடத்துல நானே சில இடத்துல அழுதுட்டேன். அந்த அப்பா சொல்லுவாரு, உன் ஃபியூச்சருக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடா. அப்பா ஹீரோ என்ன பண்ணுவார், தப்பு பண்றதா, சாரிப்பா நான் ஃபெயில் ஆகி அந்த மாதிரி சொல்ற சீன் ரொம்ப இமோஷனலா இருந்தது. அது ஃபுல்லாவே 2 மணி நேரம் பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஓகே, படம் ஒன் டைம் வாட்சபிள்.